ஃபேமிலிஸ். நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம புது வீட்ல வந்து ஒன் டே vlog எடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டோம். சோ இது வந்து எங்களோட ரெகுலர் ரொட்டீன் வந்து இந்த வீடியோல வரும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒன் டே vlog போடுறோம். ஸோ நம்ம இந்த ஹவுஸ்ல வந்து நாங்கள் போட்டது கிடையாது. புது ஹவுஸ்ல புது வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் போடவே இல்லை. இன்னைக்கு அதான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. கரெக்டா ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் வீடியோ கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. தம்பி வர வர ஒரு 4 மணி வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுத்துருவோம் இன்னைக்கு எப்படியாவது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்படிங்கிறத வீடியோல சொல்லிடுவோம். கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. காலையில் அருள் வீடு சென்று மாலையில் வீடு திரும்பி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன் டே vlogல வந்து ஃபர்ஸ்ட் காலையில என்னன்னா அருள் வந்து ஆமா 6 மணிக்கு எழுந்துச்சு. 6:30 சரிதான் 6:30 எழுந்து ஆமா எழுப்பி விட்டுருவாங்க நம்மள. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு ஃபோன் வரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து நாங்கள் கூப்பிட்றோம், தம்பி எழுப்பி விட்ருங்க, நீங்களே எழுந்திரிச்சிருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு டைலாக்லாம் வரும் வந்துடும். இன்னைக்கு தம்பிக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் தான் வைக்கிறேன். இப்படி தான் வைப்பேன் தம்பிக்கு. பன்னீர் ரைஸு தொட்டுக்க இன்னும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தம்பி கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கலாம். இப்போ ரெகுலரா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ விரதம் இருக்கிறதுனால கொஞ்சம் முட்டையை அவாய்ட் பண்ணிட்டோம். டெய்லி முட்டை கொடுத்துருவேன். காலையில முட்டை தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கு எது வச்சாலும் அவனுக்கு முட்டை வச்சு விட்டுருவேன் தம்பிக்கு. நான் எப்பயுமே வந்து காப்பு கட்டிருக்கனால மேடம் வந்து எல்லாருமே விரதம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் போயிட்டு இருக்கு. அருள் அப்படி டீ போட்டுருல நானும் அப்படி குடிச்சுக்கிறேன். கோச்சுக்கிறாம போட தான் போகிறேன். தம்பிக்கு சமைச்சு தான் உனக்கு எப்பயும் போடுவேன். உடனே நான் போட மாட்டேங்க. போடுங்க. தான் எங்களோட டீ கிளாஸ், டீ கப். நான் குடிக்க மாட்டேன் காலையில் டீ. அதை இவன் மட்டும்தான் குடிப்பான். அதனால நம்ம எப்பயுமே பால் வாங்குறோம். மணியா பூச்சி பால். சரி டீ போட்டு கொடுங்க. தெரியல, காலையிலேருந்து சரியான பனியாக இருக்குது. எப்போதும் கதவை திறந்தால் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் பனி மூட்டமாக இருக்குது காலையிலே. மேடம் வந்து டீ வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் ஸோ நிறைய பேர் நேற்று போட்ட வீட்டில் பின்வாசல் கேட்டிங்க தெரியுமா? அந்த இருப்பாங்க பின்வாசல். ஸோ இந்த மாதிரி கொசு வேலை போட்டுவிட்டேன். ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாக மரம் செடி இருக்கிறதுனால பூச்சிகள் அதிகமாக வரும். அதனால் பின்வாசல் இருக்குது. மேடம் டீ போட்டிங்கன்னா வந்துருக்கோம். தேங்க்யூ அருள்மொழி, தேங்க்யூ. தம்பி சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு. மை டவல் டவலே காணும். எங்க போச்சு? எல்லாம் அலசி அதில் மடிச்சு வச்சிருக்கோம். இல்ல துவைக்கிறதுக்கு கூடையில அழுப்பு கூடையில இருக்கு. சரி பாப்போம். இப்பதான் எந்திரிச்சாரு. மணியை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டா 7:30க்கு எந்திரிப்பா. எப்பயுமே எழுப்பி விடுவோம். எந்திக்கும் போது அமைதியா அழகா அலாம எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவான். இப்ப மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருமா? சாப்பிடணும். சாப்பிடுவோம்னா சாப்பிட்டு ஸ்கூல் ட்ரெஸ் உமா குடு, உமா குடு, உமா குடுறா. சரி இப்போ தர்ஷமே ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவான். தர்ஷன் வந்து நேற்று நைட்டு லெச்சு கடைக்கு போயிட்டு வந்த உடனே 8 மணிக்கு குளிப்பான். அதே மாதிரி அவனும் போய் 8 மணிக்கு குளிச்சிருவான். லெச்சு கூட குளிச்சானா கொஞ்சம் நைட் ஃப்ரீயா தூங்குவான். நல்லா இருக்கும் அவனுக்கும். உடம்பு வலி இருக்காது. அதனால இப்படிதான் இருப்பான். ஐயா தர்ஷா குட் மார்னிங். எந்திரிச்சது அம்மாச்சிட்ட போகணுன்ட்டான். அம்மாச்சி வாய்ஸை கேட்டதும் இங்கே பாரு. சரி போயிட்டு வாங்க. தம்பி போடவே இல்லையா? இன்ஸ்டானா என்சோனே உனக்கு பாடி வாஷ், அது வாஷ், இது வாஷ், நீ எத்தனை லோஷனு, க்ரீமு, பவுடர் எப்பயுமே போட்டு தான் ஸ்கூல் கிளம்பும். தம்பி இன்னொரு போனதுனால அவனுக்கு வந்து நான் வீடியோ காட்ட முடியல ஒழுங்கா. புதுசுடா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா குட்டியா வாங்கியிருக்கேன்.
தம்பியை கிளப்பிட்டு இது அதே cream-ஆ மணி என்ன வந்து ஏதுன்னு கரெக்டாக 8 கொஞ்சம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. மணி ஓ சாரி 8:35 40 தான் ஆகுது. சரி 7:35. அதான் நம்ம பயந்தே 7 சாரி சாரி இந்நேரம் பஸ் வந்து அவன் வாசல்ல கிடக்கும். வாசல்ல கிடக்குமா? தர்ஷா வந்து சாப்பிட்டான், குட் பாயா சாப்பிட்டாரு. என்னடா தங்கம், இதான் தர்ஷனோட யூனிஃபார்ம். என்னம்மா முழுங்கு. நான் தர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஐகான் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காரு. எதுக்கு வாங்கினேன், எதை பற்றி பேசி வாங்கினேன்னு சொல்லு. நேத்துடா சும்மா இருக்கோட நோண்டா இருக்கிறது. நேத்து என்ன பேசுன நீ வந்து மார்ஸ் பிளானட்டை பத்தி பேசுன. அதுக்கு தான் பேட்ச் கொடுத்தாங்களாம். சொல்லு அவங்க கிட்ட வீடியோ பார்க்குறாங்க. வெக்கமா இருக்கா கத்துக்கிட்டியா? சரி வா போடு, வா டவுசரை போட்டு. மணி வந்து கரெக்டாக 8:05. இப்போ தர்ஷனுக்கு வந்து 8:40 தான் ஸ்கூல் பஸ் வரும். இங்கே வீட்டுக்கே வந்துடும். அவன் ஏறி அவங்க அப்பாவே விடுவார். ஏறி பஸ்ஸில் போயிடுவான். ஆமாம், பஸ்ஸில் போகும்போது எங்கே உட்காருவ? ஜன்னல் பக்கத்துலையா இல்லை நடுவில் ஓரமாக உட்காருவியா? அதான் பின்னாடி சீட்டில் ஜன்னல் பக்கத்தில் உட்காருவியா எப்படிமான்னு கேட்குறேன். ம் ஆமா, பின்னாடி லாங்கா இருக்கும் சீட், அங்க போய் உட்காருவியா? வேற பெரிய பசங்க தான் உட்காருவாங்க. அப்ப நீங்க எங்க உட்காருவீங்க? இப்ப நீ சின்ன பிள்ளை இல்ல என்ன? இப்ப நீ சின்ன பிள்ளை தான். சொல்லு. சரி சொல்லு, நீ எங்க உட்காருவ தங்கம்? முன்னாடி சீட்ல தானே உட்காருவேன். வண்டியில போகும்போது சேட்டை பண்ணுவியா பஸ்ல? இல்லையே, கட்டியா பேசிட்டு வருவியா? யார்கிட்ட பேசுவ? இந்த அக்கா பேரு இங்க வா, வாய்க்கு அக்கா பேரு நேத்து தெரியல, மறந்துச்சு. ஏதோ சீனாவா சங்கீதமா சரண்யாவா? ஏவா ஷர்னியா? எனக்கு தெரியலப்பா பேரு. இங்க வா. வா முடிங்கிட்டேன். முழுங்கு தண்ணிய நல்லா. வாய கொப்பளிக்காத, நுறுக்கிடுவேன் அடி. அம்மா எப்படி அடிப்பேன்? அம்மா எப்படி அடிப்பேன் சொல்லு. மெதுவாக அடிப்பேனா? சரி, ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க அப்படி? சரி, ஆ வேற இடத்துல போட்டுருவாங்களா? எதுக்கு? கரண்ட் போயிடுச்சுங்க. ஏய் இங்க பா, உள்ள துப்பி துப்பி குடிக்க. சின்ன பிள்ளைலே அப்படித்தானே என்னன்னு தெரியல. எந்த கை? எந்த கை? ஆ எந்த கை? இந்த கை வா. காலைல தர்ஷன் வந்து அழமாட்டான். ஸ்கூலுக்கு போக என்னையுமே தர்ஷன் அழுத மாட்டான். ஒரு ஸ்கூல்லையா 3 நாள் அழுதான். இப்போ அழலை. இந்த 2 நாள் லீவு விட்டுட்டு திங்கக்கிழமை ஸ்கூல் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஓகேவா? டைட்டாக கிட்ட வரும். லூஸாக இருக்கா? போதுமா? எப்படி பாப்ப? இது டைமே பார்க்க தெரியாது. இது வாட்சி
லூஸாக இருக்கு வா போதுங்க. சீன் போடுவல வாட்ச் வச்சுட்டு ஆ இல்லாட்டி லைட் கம்ப எப்படி கம்ப அம்மாட்ட தான் காட்டினதே இல்லை. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் காமிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லைட் அப்படி காட்டு. எப்படி பார்த்தீங்களா லைட் கலர் கலராக இருக்குதா? சரி வீடியோ ஆஃப் பண்ணிடுவோமா? தர்ஷா வந்து அவங்க அப்பா வந்ததும் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுவான். அதை பாருங்க டேரெக்டாக. தலை சீவலடா வா. யாரா? ஆ அப்பா இல்லையா? பாப்பமா அவங்க அப்பா இருக்காரு. எங்களுக்கு சாப்பாடுக்கு தோசை மாவு வாங்கிட்டு வரோம். மணி வந்து எத்தனை செருப்பு போடாம போறடா. நல்ல ஆள்றா நீ. இதான் தர்ஷனோட செருப்பு. உட்காந்து கூட போடுமா? ஏய் பை பை. லெச்சு வந்து தம்பியை ஸ்கூலில் விட கிளம்பியாச்சு. அவன் தான் ஏறுவான். எங்கே போவாங்க தெரியுமா ஸ்கூலுக்கு விட? அங்கே நின்றுப்பாங்க. பஸ் வரும். பஸ் வந்தது ஏறி போயிடுவாங்க. தெரியுதா? கரெக்டாக மறைச்சி நின்றுட்டான். தர்ஷனோட ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சுவலி வந்துருச்சு பக்கத்தில். இப்போ தான் மேப்பில் பார்த்து. பாய் தர்ஷா. பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸில் தான் ஏறி போவார். லெச்சு வந்துடும். அவனை விட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தோசை சட்டையை தூக்கி வச்சு சாப்பிட்றீங்க. சாம்பார் இருக்கு அதில். சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே நான் கடைக்கு கிளம்பி இப்போ காய்கறி வாங்கி கொடுக்கணும். காய்கறி வாங்கி கொடுத்துட்டு கம்மியாக இருக்கு. கம்மியாக இல்லை காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இது என்னடா பையன் நினைக்காது. அதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. தம்பிக்கு ஸ்நாக்ஸு, வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அது இருக்குது. அதனால பையில் இருக்குது. எறும்பு வந்துடுது. புது வீட்டுனால டக்கு டக்குன்னு எறும்பு வந்துடுறதுனால பையில் மேலே வச்சுருக்கோம். இங்கே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் எறும்பு வராமல் இருக்குது. அதனால் மேலே இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. தினமும் இப்படி தான் போயிட்டுருக்கு. மேலே பார்த்துக்கலாம். சாப்பிட்டு அது சொல்லட்டும். காய்கறி வாங்கி விட்டு வந்து விட்டார்கள். இங்கே டைனிங் டேபிள் வச்சு நான் வச்சுக்கிறேன். நீ வாங்காத சாப்பிட போகிறது கிடையாது. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சேன். தொடவே இல்லை. கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கு. சரி முட்டைக்கோஸ் இல்லை, அது என்ன காலிஃப்ளவர் சாரி முட்டைக்கோஸ். அது தக்காளி உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கு 1 கிலோ. பெரிய வெங்காயம் கொஞ்சம். என்ன சாப்பாடு பண்ண? ஏய் தெரியல சொல்லு. வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணுவீங்களா? ஃப்ரைட் ரைஸ் வச்சிரவா? முட்டை போட்டுறத அவசரப்பட்டு முட்டைலாம் போடுவோம். ஏய் எனக்கு தெரியும்டா. அதனால தான் பிள்ளைக்கு முட்டை கொண்டு. ஓகே பாய். மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 சாரி 9:20க்கு கரெக்டாக கடை கிளம்பிடுவார். 9:20 9:30 அந்த மாதிரி டைம் ஆகும். சாப்பிட்டுட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிட்டோம். இதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இதுடா பாசியை நிறைய பேர் கட்ட சொன்னாங்கல்ல. ஸோ கட்டிட்டோம். ரப்பர் போட்டுருக்கு. ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னம்மா பாய். ஐயோ சினிமாட்டிக்கில் வச்சுருக்கேன் போல பிளர் அடிக்க பேக் சைடில். பாய். இதுக்கப்புறம் லெச்சு எப்போ வீடியோக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வருவீங்க? மதியம் சாப்பிடும் போது 1:30 இல்லாட்டி 2 மணிக்கு வருவாங்க.
அதுக்கப்புறம் இந்த இப்படிதான் குழப்பான். எனக்கு காவலே என் பைரவன் செல்லம் தான். பைடி போகக்கூடாதாங்க, அதுக்கு இப்படி தான் குழப்பான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10. ஸோ காய்கறி எல்லாமே உள்ளே எடுத்து வச்சாச்சு. லெச்சு என்ன சாப்பாடு கேட்டாங்க நம்மக்கிட்ட சொல்லுங்கள்? ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. அதுக்காக நான் காய்கறி வெட்டி வச்சுட்டு சமைச்சி வச்சுருவேன். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் 2 பீன்ஸு. இது ஒரு கேரட் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், இதில் ஹாஃப் தான் எடுப்பேன். அண்ட் ஒரு ஃபுல் உருளைக்கிழங்கு அண்ட் முட்டைக்கோஸ். இது எல்லாமே போட்டு லைட்டாக பெப்பர் பொடி போட்டு நல்லா வதக்கி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடுவேன். இப்போ நம்ம விரதம் இருக்கனால எக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, அதனால் எக்கு நம்ம சேர்க்க மாட்டோம். வெறும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுருவேன். லெச்சு காய்கறி சாப்பிட்றது ரொம்ப அதிசயம். இதுவே நான்வெஜ்னால் நல்லா சாப்பிடுவாங்க, காய்கறி சாப்பிட்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி ரைஸில் போட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிடுவோம். தர்ஷனும் அதே மாதிரி தான். தர்ஷனுக்கு வந்து ஏதாவது எப்படி சொல்ல, பன்னீர் சாப்பிடுவான். இன்றைக்கி பன்னீர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பன்னீர் சாப்பிடுவான். அப்புறம் வந்து எக்கு வந்து அவிச்சா சாப்பிடுவான், தோசையில் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான் அவன் அப்படி. ஸோ அதனால் அவன் கொஞ்சம் காய்கறி சேர்த்து வச்சுருக்கான் அவனுக்குன்னு. அவன் சிக்கன் வந்து குழம்பு சிக்கன் சாப்பிட மாட்டான், ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான். அது எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ளது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 11:10 வந்து நான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஒரு சில நேரம்லாம் 12 மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் என்னக்கா பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சும்மா படுத்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஃபோன் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் வேறு எதுவும் ஒர்க்கு இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் பார்த்துட்ருப்பேன். எடிட்டிங் ஒர்க்கு, வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துட்ருப்பேன். இன்ஸ்டாவில் எதுவும் ப்ரமோஷன் பேசணுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். இந்த டயத்தில் தான் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஒரு சில பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 2-3 பேர்கிட்ட ஃபோனில் பேசிவிட்டு வந்தேன். அதுவே ஒரு 1/2 hour ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்துட்ருப்பேன். இதுதான் நம்மளோட வேலை. இன்றைக்கி துணி துவைக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நாளைக்கு நம்ம துவைச்சிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. காய்கறி எப்படி நிறையா சேர்ந்துடும், சரிக்கா துணி நிறைய சேர்ந்துடும். ஐயோ, காய்கறி வெட்டதுனால காய்கறி நிறையா சேர்ந்துடும். கத்தி கட்டக்கூடாது, சாரி. அதனால் இப்போ கேரட்டை வந்து குட்டியாக வெட்டணும். அவங்க எடுத்து போடாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப குட்டியாக வெட்டினா மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் வாங்காதீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட. சாப்பிடவே மாட்டாங்க. முருங்கைக்காய்க்கெல்லாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுருக்கு. கத்திரிக்காய் வந்து எனக்கு ஆகாது. ஏன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இந்த கை ஃபுல்லாக சுழிஞ்சிடும். இந்த பார்த்திங்கன்னா தெரிய ஒரு மாதிரி இருக்கும், புளியாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் எனக்கு. அதனால் அது வந்து நான் சாப்பிட மாட்டேன், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன். அது ஒரு மாதிரி அலர்ஜியாக வந்துடும். இந்த பிரியாணிக்கெல்லாம் கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆசைக்கு வச்சு சாப்பிடுவேன். ஒரு மாதிரி கை ஃபுல்லாக ஒரு மாதிரி சொரிஞ்சிடும். அப்புறம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சொரியும். அதனால் அது அலர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு அது ஒத்துக்காது, அலர்ஜி. உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி அலர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நான் காய்கறி வெட்டி வச்சுட்டு சமைக்கும் போது உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி உட்காந்து பேசிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போகிறோம். காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுக்கணும். காய்கறி எல்லாமே வெட்டி வச்சாச்சு. நம்ம வந்து சமைக்க தான் போகணும். சாப்பாடு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மணி 12:30 ஆகுது. ஸோ லெச்சு வந்து 1 மணி இல்லாட்டி 1:30 இல்லாட்டி 2 மணிக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்க சாப்பிட வரும்போது பார்க்கலாம். ஸோ ஃபைனலி லெச்சு வந்து 2:05 வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாம்பழம் வெட்டிகிட்டு இருக்காங்க நமக்காக, சாப்பிட்றதுக்காக தான் மாம்பழம். தொட்டுக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கு அது ஒன்றும் தேவையில்லை.
அதனால் மாம்பழம் இருந்துச்சு, நேற்று மாமா வாங்கி தர்ஷனுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டுப்போம் அவன் பேர் சொல்லி. அதனால் 2 மாம்பழம் வெட்டிகிட்ருக்காங்க. பெரிய மாம்பழம் வாங்குடா, மாம்பழம் நல்லா இருக்கும். எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். தர்ஷன் வந்து மாம்பழ பாய். ஏன் சொல்லு? மாம்பழம் சாப்பிட்டு தான் நான் கரெக்டாக கன்சீவாக இருக்கும்போது மாம்பழ சீசன், அந்த டைம் சித்திரை மாதம், அந்த ஏப்ரல் மேலாம் நல்ல மாம்பழ சீசன். குட்டி குட்டி மாம்பழம் எங்கள் அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாரு. என்னையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் சாப்பிடல. இவங்க யாரும் இல்லாத டைம் கிச்சனுக்கு மெதுவாக போய் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் வந்துவேன். அந்த மாதிரி ஒரு 5 மாம்பழக்கிட்ட சாப்பிட்டேன். அப்போ செம்ம கிரேவிங்ஸாக இருந்துச்சு மாம்பழத்துக்கு. சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 2 நாளுக்குள்ள வலி வந்து பிறந்துட்டான் தம்பி. அதான் அவன் மாம்பழ பாய். நான் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, டேய் நீ ஒரு மாம்பழ பையடா அப்படின்னு. சரி சாப்பிட்லாமா? சாப்பாடு கட்டுறேன். இதுதான் ஃப்ரைட் ரைஸ். நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வெஜிடபிள் என்னென்னலாம் போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மேங்கோ அண்ட் இதுதான் லெச்சு, மை ஹஸ்பண்ட். லெச்சு என்னடா கன்னத்தில் 2 பாம்பு கொத்தனாப்பன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் எ ஹீட் பிம்பிள். அதனால் ஜஸ்ட் ஒரு பிம்பிளுக்கு நான் ஜூமில் காட்டுறேன் உன் மூஞ்ச, தெரியுமா? இப்போ மூக்க மட்டும் காட்டுறேன் சும்மா. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன். ஏன்னா சாப்பிடும் போது பேசக்கூடாது. நான் சமைச்சேன்னா லெச்சு நல்லா ரசித்து சாப்பிடும். ஏய் ஒழுங்கா துண்டை போடு. ஆம்பளே அடக்க உடக்கமாக இருக்கணும். நான் எப்பயுமே லெச்சு 2 வாய் எடுத்து தான் அவன் மூஞ்ச பார்ப்பேன், என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்ப்பேன். சூடாக இருந்தால் நல்லா இருக்கும்னா ஹாட் பாக்ஸில் போட்டிருந்தா சூடாக இருந்திருக்கும். ஆனால் தண்ணியாக ஒழுகும் அது. ஏய் லூஸ், அது திறந்தோன்னா தண்ணி ஒழுகும், அதனால தான் போடாமல் இருக்கேன். ஓகே தானே? சரி நானும் சாப்பிட்றேன். மாம்பழத்தை காலி பண்ணிடுவேன், அந்த மாம்பழம் பண்ணி. ஸோ டைம் ஆயிடுச்சு தம்பிக்கு. அவனை விட்டுட்டு அப்படியே கடைக்கு போகலான்னு ஐடியா பண்ணிட்டு அப்படியே படுத்தாச்சு. டிஸ்கஸ் போய் இருந்துச்சு வீட்டில். மணி பார்த்தீங்கன்னா 3:45 கரெக்டாக வருவான். எப்போதுமே நான் வந்து கடையிலேருந்து முடியாந்துருவேன். நீங்கள் லேட்டாக தான் கடையிலேருந்து வந்தேன், 2 மணிக்கு தான் வந்தேன் நினைக்கிறேன். வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒரு பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலி பிளானை பற்றி சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அது எப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து தம்பி பஸ்ஸு ட்ராக்கிங் பண்ணால் பஸ்ஸு தெரியும் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் இங்கே வந்துருக்கோம். நான் ஆரன் சவுண்ட் கேட்கும். இப்போ போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே தம்பிக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அருள், அவங்க பண்ணட்டும், நம்ம போய் கூப்பிட்டு வந்துடுறோம். சரிங்களா? ஸ்கூலை விட்டு வந்து ஓடுறாரு வீட்டை பார்த்து. என்னதுடா கையில்? கரெக்டாக வந்தான். பஸ்ஸில் அவனை கூப்பிடுற அவசரத்தில் வீடியோ அவனை கவர் பண்ணல, எடுக்க முடியல. தர்ஷா பாய் சொல்கிறான் பாருங்க எவ்வளோ டயர்டாக வந்திருக்கானு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது. நைட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாவு இருக்குது, தோசை சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே படுத்துடுறதான் இது. அதுக்கப்புறம் நான் இப்போ கடைக்கு போயிடுவேன். 7 மணி 7:30 தான் இங்கே வீட்டுக்கே வருவேன். ஸோ ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு 7:30 தான், 7 மணி 7:15 ஆயிரம் வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வீட்டில் ஏதாவது இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் செஞ்சு படுத்து தூங்கிடுவோம். தர்ஷன் வந்தார். சரி ஓகே, அதனால் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சரல் பாய். இந்த